யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் இது 150வது வீடியோ. ஆதரவு தரும் அனைத்து கஸ்டமர்ஸுக்கும் ஒரு பெரிய நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாங்க. 150வது வீடியோவில் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்த ப்ராடக்ட்டு கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. வழக்கமாக நம்ம சேனல் சண்டேஸில் தான் குறிப்பிட்ட நேரத்தில் அதிக வியூஸ் போகிறது. சண்டேஸில் தான். நம்ம சேனல் இல்லை, எல்லா சேனலுக்குமே அப்படி தான். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட இருக்குது. இதே சீரிஸ். இது யமஹா நேச்சுரல் சவுண்டு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் AX496 அப்படின்னு ஒரு மாடல். இது கூட 396 வந்துச்சு. அது வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரொம்ப விரும்பி கேட்டார், அவருக்கு சேல் பண்ணிட்டோம். இதுதான் இப்போ ரீசெண்டாக நம்ம கொடுத்ததுலேயே அதிக பவர் உள்ள ஆம்பு. இதை பற்றி டீட்டெயில் சொல்லணும் அப்படின்னா சில ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். வாட்ஸ் ஆர்எம்எஸ் பற்றியும் சொல்லிடுறேன். இது 4 ohmsலேருந்து 16 ohms வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. வாட்டேஜ் நார்மலாக ஸ்டாண்டர்டு வாட்ஸ்னு ஒன்று உண்டு, மினிமம் ஆர்எம்எஸ் பவர்னு ஒன்று உண்டு. அதுக்கு இந்த டிஹெச்டி லெவல் இந்த இதெல்லாம் மாறும். மேக்ஸிமம் ஆர்எம்எஸ் பவர்னு ஒன்று உண்டு. இந்த ஆம்பு கொஞ்சம் குவாலிட்டியான ஆம்புன்னு சொல்லி நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக்கில் ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா 8 ohms 6 ohms 4 ohmஸில் என்னென்ன வாட்ஸ் வரும்னு லைன் பை லைனாக நிறையா கொடுத்துருப்பாங்க. அது டைனமிக் பவர் வேறு, ஸ்டாண்டர்டு வாட்ஸ் வேறு. டைனமிக் வாட்ஸ் பவர் 8 ohmஸுக்கு 130 வாட்ஸ் வருது. 130 + 130 வாட்ஸ் வருது. 6 ohmஸுக்கு 150 வாட்ஸ் வரும். 4 ohms போட்டிங்கன்னா ரொம்ப வாட்ஸ் கூடிடும். 180க்கு பேரும். 2 ohms ஸ்பீக்கர் இங்கே கிடைக்காது. 2 ohmஸில் 220 வாட்ஸ் ஆர்எம்எஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆர்எம்எஸ் அப்படி இல்லை. அதில் 8 ohmஸுக்கு 85 + 85 வாட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் ஓவராலாக சும்மா ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெக்ஸ் அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா, அந்த மாடல் நம்பர் போட்டு அடித்து பார்த்தீங்கன்னா 85 + 85 போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஸ்பீக்கரை பொறுத்து அந்த வாட்ஸ் பவர் ரொம்ப ஹெவியாக வரும். வெயிட் ஒரு 10 கிலோ வெயிட் இருக்குது இந்த ஆம்பு. அப்புறம் ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா லவுட்னஸ் ரொட்டேட்டிங் கண்ட்ரோலில் இருக்கும். எல்லாமே லவுட்னஸ் ஆன் ஆஃப் பட்டனில் தான் எல்லா ஆம்ப்லேயும் இருக்கும். சில குறிப்பிட்ட ஆம்பில் தான் இப்படி ரவுண்டு கண்ட்ரோல் தருவாங்க. லவுட்னஸ், கெயின், கிளாரிட்டி எல்லாம் அட் அ டைமில் அப்படி பூஸ்ட் ஆகக்கூடியது தான் லவுட்னஸ். அது நம்ம தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டாகவும் வச்சுக்கலாம், 50% வச்சுக்கலாம், 75% வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். இன்னொரு ஸ்பெஷல் விஷயம், எல்லா ஆம்ப்லேயும் வோல்டேஜ் செலக்டர்னு ஒன்று பின்னாடி இருக்கும். அது 110 230 நீங்கள் உங்கள் கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு. இதில் இம்பிடன்ஸ் செலக்டர் இருக்குது இதில். அது பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் அந்த பட்டனை மாற்றணும் அப்படின்னா உங்கள் ஸ்பீக்கர்ஸ் என்ன டைப் ஆஃப் இம்பிடன்ஸ் என்ன போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றணும். அதுதான் அந்த மேனுவல் புக்கில் அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன். வாட்ஸ் பவருக்கு அவ்வளோ லைன் இருக்குது அப்படின்னு. இம்பிடன்ஸ் கரெக்டாக நீங்கள் இதில் பின்னாடி உங்கள் ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெவி வாட்டேஜை நீங்கள் என்ஜாய் பண்ணிடலாம். ரைட், பவர் ஆன் பண்ணி தான் இருக்குது. அவுட்புட் லெவல் சும்மா நான் 230 வாட்ஸ் 6 ohms மேட் இன் ஜப்பான் 4-way பாக்ஸில் ஒரு பாக்ஸில் டூயல் 8-inch டிரைவ், ஒரு மிட்ரேஞ்ச், ஒரு ட்விட்டர் அப்படி இருக்கிற ஒரு பாக்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் சவுண்டு வச்சா எஃபெக்ட் ரொம்ப நாள் தாங்கும். இதை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் இது கூட கனெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப குறைஞ்சது 120 வாட்ஸ் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் இதுக்கு மஸ்ட்டு. நீங்கள் 60 வாட்ஸை கனெக்ட் பண்ண 50 வாட் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிங்கன்னா சரியாக வராது. முதல்ல ஸ்பீக்கரில் இருக்க காயில் போகும். அங்கே போயிடுச்சுன்னா
வாட்ஸ் பவருக்கு போல் உள்ள வோல்ட் ரிட்டர்ன் ஆகி ஆம்ப் அடி வாங்கிடும். வாட்ஸ் கம்மியான ஸ்பீக்கர் இதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. 4 ohms ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்க பாக்ஸ் பாருங்கள், இந்த பாக்ஸ் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் இனிமேல் தான் உங்களுக்கு வீடியோவில் வரும். ஜப்பான் பயனியர் டபுள் டூயல் 8-inch டிரைவ், மாடல் நம்பர் SD99. ஒரு சாங் ப்ளே பண்ணி பார்ப்போமா? சவுண்ட் எவ்வளோ இருக்குது, பவர் ஆன் பண்ணுவோம். இன்புட் செலக்டர், ரைட். ஒரு நல்ல குவாலிட்டியான ஹெட்செட்டில் கேட்டிங்கன்னா இந்த பேஸ் ஃபீலே உங்களுக்கு கிடைக்கும். ஆம்போட பேக் பேனல் பார்ப்போம். எப்படி ஃப்ரண்ட்டு எவ்வளோ நீட்டாக இருக்கோ அதே மாதிரி பேக் பேனலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. A+B சேனல், இன்புட்ஸ் நிறையா இருக்குது. ஆக்ஸ், MD, டேப் இன்புட், ஃபோனோ, CD பார், DVD அண்ட் டியூனர் இன்புட் இருக்குது. பேக் பேனல் பார்த்துட்டு வருமா? இந்த ஆம்பு மொத்தம் 3 கலரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த இயர்னு சொல்லிட்டேன்னா இது வந்து 2001 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஆம்பு ரொம்ப வின்டேஜ் ஆம்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லேட்டஸ்ட்டாக உள்ளது அப்படின்னு சொல்ல முடியாது. 23 years பேக் உள்ள ஆம்பு. மாடல் நம்பர் AX496, மேட் இன் மலேசியா. இதெல்லாம் இன்புட், ஃபோனோ, CD பார், DVD, டியூனர், ரெக்கார்டிங் அவுட்டு, ஆக்ஸில் தான் இன்புட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்பீக்கர் அவுட்டு. இதுதான் நான் சொன்ன இம்பிடன்ஸ் செலக்டர். ஆல்ரெடி மற்ற ஆம்புக்கு சொன்னது தான். இது வேறு ப்ராடக்ட் இது கூட வச்சுருந்தீங்கன்னா, ஆடியோ சிடி பிளேயர் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா இதிலேருந்து நீங்கள் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, பேக் பேனல் பார்த்தாச்சு. இது மொத்தம் 3 கலரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று கோல்டு, ஒன்று பிளாக்கு, இன்னொரு கலர் டைட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைட்டன் தான் இந்த கலர். இது பிளாக்கும் கிடையாது, இது கோல்டும் கிடையாது, இதுதான் டைட்டன் கலர். கலர் பேலன்சிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட்டுக்கு இந்த ஒயிட் கலர் கொடுத்துட்டு இந்த பட்டன் இது கிரே, இந்த பவர் ஆன் ஆஃப் ஸ்டாண்ட் பை பட்டன் எல்லாம் கிரேயில் இருக்குது. உள்ளே இருக்க கண்ட்ரோல்ஸும் எல்லாம் கிரே கலரில் இருக்குது. ஓகே, ஃபைன். ஹெட்ஃபோன்லேருந்து எல்லா பேஸ்டபிள், பேலன்ஸ், லவுட்னஸ், ரெக்கார்டிங் அவுட் எல்லாம் உள்ள டோருக்கு உள்ளே இருக்குது. ஓகே, சரி, ப்ரைஸ் டீட்டெயிலுக்கு வருவோம். மினிமம் இது 22,500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 22,500னா
இது வீடியோக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே சில கஸ்டமர் ப்ரைஸ் இதெல்லாம் கேட்டாங்க. ஒரு சில இதே ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 150வது வீடியோக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கிஃப்ட்டு இப்படி ஒரு கிளாரிட்டியான சாங்ஸ் உள்ள பென்ட்ரைவ் கொடுப்போம், இல்லை ஒரு ப்ளூடூத் ப்ரீ பாக்ஸ் கொடுப்போம், இல்லை டிஜிட்டல் டு அனலாக் ஆப்டிக்கல் டு அனலாக் கன்வெர்ட்டர் கொடுப்போமா, இப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். அதோட பெஸ்ட்டு கிஃப்ட் என்ன தெரியுமா? மார்ஜின் ஃப்ரீ சேலு தான். எங்களோட 10%, 5% லாபத்தையும் விட்டுட்டு பேக்கிங் சார்ஜும் அதோட இன்க்ளூட் பண்ணி எங்களுக்கு வந்த ப்ரைஸுக்கு அப்படி கொடுக்க போகிறோம். அதுதான் பெஸ்ட் கிஃப்ட்டு. இது வாங்குகிறவங்களுக்கு தான் லக்கு. எங்களுக்கு 20,000 தான் வந்துச்சு. அதே 20,000க்கு வித்து பேக்கிங் சார்ஜஸோடு சேர்த்து கொடுக்க போகிறோம். ப்ராடக்ட் 19.5 தான். 500 rupees பேக்கிங்க்கு நீங்களே எடுத்துக்கோங்க. ரவுண்டாக 20,000. சண்டே மார்னிங் இந்த வீடியோ போஸ்ட் ஆகுது. யாருக்கு தேவைப்படுறதோ அவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்குங்க. 1 hour 2 hours சோல்ட் அவுட்டுன்னு போட்டிருந்தீங்க. நான் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு தான் சார் வீடியோவே பார்த்தேன். நான் வீடியோ பார்க்கும்போதெல்லாம் சோல்ட் அவுட்டுன்னு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சிலர். அந்த ரேக் சிஸ்டம்லாம் ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டார். நான் இதைத்தானே தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. கஷ்டமாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. 3500 அந்த 3500 கீழே தான் சப்ஸ்கிரைபர் நமக்கு இருக்காங்க. ஆடியோ வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவுண்டாக 20,000. வெரி வெரி பவர்ஃபுல் நீட் கண்டிஷன் Yamaha AX496 மேட் இன் மலேசியா. 130 watts RMS. வெரி வெரி நீட் அண்ட் குட் லுக்கிங். இன்றைக்கி பெஸ்ட் ஆஃபர் இது தான் எங்களால் கொடுக்க முடியும். வேறு கிஃப்ட்டு அதெல்லாம் கொடுக்கறது ஏமாத்து வேலை. யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.